Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. என்னுடைய அந்த நாவலை நான் படமாக்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய காட்சிகள் நிறைய படங்களில் சிந்திக்கிட்டே இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இது யார் மேலே தப்பு சார்? இல்லை, தப்பு ரைட் அப்படிங்கிறத தாண்டிலும் வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுத்தாளர் இப்போ மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் ஆனந்த விகடனில் தொடராக எழுதப்பட்டது. அப்புறம் ஆனந்த விகடன் பதிப்பகமே அது 2 தொகுப்புகளாக 1400 பக்கங்கள். அந்த கதையை 2021-22 காலகட்டங்களில் அந்த சங்கர் இதை படமாக பண்ணலாம்னு சொல்லி அந்த கதையை ரைட்ஸ் வாங்கியிருக்கிறார். அப்போ சங்கர் அவர்கள் இப்போ கொடுத்த இந்த அறிக்கை கூட இந்தியன் டூனுடைய தோல்வியினால் ஒரு சின்ன ஒரு பிறழ்வில் அதை கொடுத்துட்டாரோ? இல்லை, பிறழ்வுன்னு இல்லை, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது நீங்கள் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் போட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் போட்டால் தான் இந்த படத்தை பண்ண முடியும். அப்படிங்கும் போது அதை இப்போ ஸ்கிரிப்டாக பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கப்ப இது ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது நாங்கள் படம் பண்ண போகிறோம், தயவுசெய்து இதாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் சார். ஆனால் இப்போ ஏற்கனவே நம்ம பொன்னியின் செல்வன்லேருந்து பாகுபலியில் இந்த மாதிரியான பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ கங்குவாவும் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதையெல்லாம் தாண்டி வேல்பாரி அப்படிங்கிற ஒரு படம் சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வரலாற்று படம் எடுத்ததில்லை. அவரால் அந்த ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு நிலையில் இந்த படத்தை கொடுத்துட முடியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் 2 படம் அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்திலேயே அதை சங்கர் அவர்கள் கடந்து வந்துட்டா கூட அடுத்து வேல்பாரி படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டு காலமாகவே அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி திடீர்னு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய அந்த நாவலை நான் படமாக்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய காட்சிகள் நிறைய படங்களில் சிந்திக்கிட்டே இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல இது யார் மேலே தப்பு சார்? இல்லை, தப்பு ரைட் அப்படிங்கிறத தாண்டிலும் வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுத்தாளர் இப்போ மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்கள் ஆனந்த விகடனில் தொடராக எழுதப்பட்டது. அப்புறம் ஆனந்த விகடன் பதிப்பகமே அது 2 தொகுப்புகளாக 1400 பக்கங்கள். இவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த புத்தகம். அந்த 2 புத்தகங்களை விகடன் பிரசுரமே போட்டது. எனக்கு தெரிஞ்ச சமீப காலங்கள் அதிகமாக விற்ற புத்தகம். அப்படி ஒரு ஒரு கதை அது. அந்த கதையை 2021-22 காலகட்டங்களில் அந்த சங்கர் இதை படமாக பண்ணலாம்னு சொல்லி அந்த கதையை ரைட்ஸ் வாங்கியிருக்கிறார். வாங்கி அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்து இந்தியன் 2 நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல முழு மூச்சாக இந்த படத்தையே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுற வேலையில் இருக்கிறார். இப்போ நேற்று தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி நான் வேல்பாரி நாவலை வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் வேல்பாரியில் வரக்கூடிய சில காட்சிகள் வரக்கூடிய படங்களில் வர்றதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிறாரு. இதில் தவறு ரைட் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு நாவல் பப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த நாவல் 1400 பக்கம் இருக்குது. ஏகப்பட்ட கேரக்டர், ஏகப்பட்ட கிளைக்கதைகள். அதை படிக்கிறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுத்து படிக்கணும். அதாவது குறிஞ்சி நிலத்தை ஆண்ட ஒரு சிறுநில மன்னன் தான் பாரி என்கிற வேல்பாரி. அந்த 3 மன்னர்களையுமே எதிர்த்து பெரிய அளவில் புரட்சி செய்தவர்கள். சேர சோழ பாண்டியனை எதிர்த்து பெரிய அளவில் ஒரு புரட்சி செய்த ஒரு மாவீரன் தான் இந்த பாரி. பாரியினுடைய கதையை பார்த்தீங்கன்னா கபிலர், பாரியினுடைய நண்பர் நீலன், அப்புறம் அந்த பரம்பு மலைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அது படமாக பண்ணாலே ஒரு படமாக பண்ண முடியாது, ஒரு பாட்டாக பண்ண முடியாது. படமாக பண்ணால் குறைந்தபட்சம் 2 பாட்டாக படம் பண்ணக்கூடிய படம். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு கதை. அது ஒரு மாவீரன், தமிழ் நிலத்தின் மாவீரன் அப்படின்னா அது வேல்பாரி தான், பாரி தான். அதனால் வீரயோ நாயகன் அவங்க பேரே. வீரயோ நாயகன் வேல்பாரி தான் பேரே. அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிளைக்கதைகள், ஏகப்பட்ட கேரக்டர்ஸு, ஏகப்பட்ட பேக்ட்ராப்பு, மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு படத்தில் சுருக்கிட முடியாது. குறைஞ்சபட்சம் 2 பாட்டாக எடுத்தால் தான் அந்த கதையை நம்ம படமாக பண்ண முடியும். அது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனந்த விகடனில். வாரம் எனக்கு தெரிஞ்ச சமீப காலமாக வந்த நாவல்கள் தொடர்கதையில் அதிக வாரம் வந்தது ஆனந்த விகடன் தான். ஆனந்த விகடனில் அந்த வேல்பாரி தான். அதை ஆனந்த விகடன் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புத்தகமாகவும் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கதை ஆல்மோஸ்ட் இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள், ஓரளவுக்கு கதை படிக்கக்கூடிய ஆட்கள், சினிமா ஆட்களுக்கு, பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த வேல்பாரியினுடைய கதை தெரியும். அப்படிங்கும்போது ஒருத்தர் படம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பீரியட் படம் பண்ணுறாரு, அது மாதிரி ஒரு சிறுநில மன்னனை பற்றி படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக இதனுடைய சாயல் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ கங்குவா படம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கங்குவாவும் அந்த மாதிரியான சாயலாக இருக்கும். ஆனால் படம் வந்த பிறகு தான் தெரியும் அது அந்த படமா இல்லை அதில் இருக்க காட்சியில் வச்சுருக்கணும். அதுலேயும் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு போராளி, ஒரு வீரனை தான் கங்குவாவை காட்டுறாங்க. அப்படிங்கும் போது அந்த சாயல் இருக்கும். நீங்கள் எந்த ஜோனரில் அந்த மாதிரியான ஒரு பீரியட் படத்தில் ஒரு அநீதிக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வீரனை காமிச்சிங்கன்னா பாரியுடைய ஷேடு இல்லாமல் பண்ண முடியாது.
அப்போ நீங்கள் அந்த இப்போ தேவாரா படம் வந்த பிறகு தான் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. எல்லாரும் சொல்கிறாங்க தேவாரா படத்தில் நிறையா காட்சிகள் அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த படமும் வந்த பிறகு தான் அது எந்தெந்த காட்சிகள் பண்ண இப்போ அந்த கதை வந்து பொதுத்தளத்தில் வந்துருச்சு, ஓப்பனாக இருக்குது. அப்படிங்கிற அந்த கதையை படித்தவர்களுடைய இன்ஸ்பிரேஷனில் அதை ஒரு சில கேரக்டரை எடுத்து, இந்த நீலன் ஒரு கேரக்டரு அதை வந்து இந்த படத்தில் வேறு ஒரு கேரக்டராக பயன்படுத்தலாம், கபிலர் கேரக்டர் வேறு மாதிரி பயன்படுத்தலாம், பேரை மாற்றிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த கதை வந்து ஒரு எல்லாருக்கும் பரிச்சயமான சினிமா இலக்கிய வட்டாரத்துக்கு பரிச்சயமான ஒரு கதை, அதனுடைய சாயல் வரத்தான் செய்யும். அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை அப்படியே பண்ணியிருக்காங்களா, முழுவதுமாக அதே பேரோட அதே களத்தோட அதே கதையோட அதே பேக்ட்ராப்போட பண்ணியிருக்காங்களாங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். அப்பப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று வர்றதை தவிர்க்க முடியாத விஷயம் தான் அது. இப்போ கங்குவானுடைய ட்ரெய்லரை பார்க்கும் போதே வந்துட்டு சங்கர் கொஞ்சம் அதிருப்தி ஆனதாகவும், சரி விட்டுருவோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, தேவாராவிலையும் அதே மாதிரியான காட்சிகள் வந்ததுனால தான் அவர் கொந்தளிச்சாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. அது உண்மையாது இல்லை, கங்குவா வந்தப்போ அது ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும், அந்த வாரியினுடைய கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் படம் வந்தப்பறம் தான் நமக்கு தெரியும் அதே பண்ணியிருக்காங்களா இல்லை வேற ஒரு கதையா, படம் வந்தப்பறம் தானே தெரியும். அப்போ இவருக்கு ஒரு சில அந்த இன்ஸ்பிரேஷனில் ஏதாவது வச்சுருக்கலாம், ஒரு சில காட்சியில் வச்சுருக்கலாம், இல்லை அந்த பாரியினுடைய அந்த கேரக்டரை வந்து உள்வாங்கி வேற ஒரு பேரை வேற ஒரு தளத்தில் பண்ணியிருக்கலாம் இருக்கு இல்லையா, இல்லை பண்ணியிருக்கலாம் இல்லையா. அது நம்ம என்ன செய்ய முடியும்? பாரிங்கிற வந்து 3 மன்னர்களையும் எதிர்த்த ஒரு மாவீரன், ஒரு மலையை ஆண்ட ஒரு மகாராஜன், அவனுக்காக கவிஞர்கள் பாடி தள்ளுனாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியல் பாரி, தமிழ் சினிமாவுக்கு ஒன்று ஹீரோ மெட்டீரியல் பாரி. அப்படிங்கிறது அதை ரிசம்பிளாக வச்சு கங்குவாங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கிருக்கலாம் இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு கேரக்டரை பார்த்து இன்னொரு கேரக்டர் உருவாக்குறது, அதை ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு இன்னொரு கேரக்டர் உருவாக்குங்க, ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதே வாரி கேரக்டரு, அதே காட்டுக்குள்ளே இருக்கிறான், அதே ஒரு சிறுநில மன்னன், ஒரு பெரிய மன்னர்களை எதிர்த்து போரிடுறான், மலைகளை பாதுகாக்கிறான், அவர்களை கவிஞர்கள் துதிப்பாடுறாங்க, அதே கேரக்டர் அப்படி நீங்கள் பண்ணால் தான் பண்ண முடியும். அந்த ரிசம்பிளில் கங்குவான ஒரு கேரக்டரு, அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிறாரு, அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாரு, அந்த மக்களினுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போனால் என்ன செய்ய முடியும்? அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான கதைகள் நிறையா நம்ம வந்திருக்கவும் செய்யுது. அப்படிங்கும்போது அதே கதையை அதே கேரக்டரை அதே இடத்தில் அதே மாதிரி பயன்படுத்தினா தான் சிக்கல் வரும். அது படம் வந்த பிறகு தான் தெரியாது. குறிப்பாக அவர் சொல்கிறது என்னென்னா, காட்சிகள் அப்படியே வந்திருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஒரு ட்ரெய்லரை பார்த்தே சங்கர் அவர்கள் காட்சிகள் அப்படின்னா, ஒரு பெரிய இயக்குனர் அவரால் யூகிக்க முடியுது போல் நம்மளுடைய காட்சிகளை தான் எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு. குறிப்பாக வந்துட்டு அது தேவாராவாகவும் இருக்கலாம், இல்லை கங்குவாவும் இருக்கலாம். ஆனால் கங்குவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே சூர்யா அவர்களை வந்துட்டு உருவகேலியெல்லாம் ஒரு பெரிய தொலைக்காட்சி ஒன்று பண்ணிச்சு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தொகுப்பாளர்கள் 2 பேர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறமும் திருப்பி அதெல்லாம் எடுத்து சூர்யா அவர்களை வந்துட்டு உருவகேலி பண்ணி, இல்லை அவர் வந்துட்டு காப்பி அடிச்சிட்டாரு, சங்கருடைய ஹீரோவே சூர்யா தான், கதை இவர் கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு வெளியில் போய் சிவா கிட்ட, அப்படி வந்துட்டு இந்த கதை உருமாறி இப்படிலாம் பேசுகிறாங்களே சார். இது எல்லாமே கதை. இந்த கதை சொன்னால இருக்குன்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய சினிமாவை பார்க்கக்கூடியவர்கள், சினிமா ரசிகர்கள், இலக்கியவாதிகள் பெரும்பாலானவருக்கு இந்த கதை தெரியும். இது தொடராகவே ஓப்பனாக வந்துருக்குச்சு. இதை யார் மறைச்சி வைக்க போகிறா? ஓப்பனாகவே வந்துருச்சு. இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எங்கே நடந்துச்சுன்னா, குற்றப்பரம்பரைன்னு ஒரு கதை, வேலராமமூர்த்தியினுடைய எழுதின கதை. அந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது ஆங்கிலேயர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது போடப்பட்ட ஒரு சட்டம். அதாவது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது போடப்பட்ட ஒரு சட்டம் தான் கைரேகை சட்டம். அந்த கைரேகை சட்டம் எப்படின்னா, அந்த 16 வயசு ஆனவனே ஒரு ஆண் என்ன பண்ணணும்னா, அவனுடைய டீட்டெயில் எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணிடணும். இப்போ அந்த ஆண் ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் பெர்மிஷன் வாங்கி அனுமதி வாங்கிட்டு ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் வெளியூருக்கு போகணும். இப்போ அந்த 16 வயசு ஆனே அதனுடைய கைரேகையை போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணிடணும். முக்கியமான நாட்களில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஆண்கள் தங்கணும், நைட் அங்கே தான் படுத்துக்கணும், வீட்டில் தங்கக்கூடாது. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அடக்குமுறைக்கான சட்டம் தான் அந்த கைரேகை சட்டம், இந்த குற்றப்பரம்பரை சட்டம். அது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. தென் மாநிலங்களில், தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஆதிக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரியான ஆட்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி சட்டத்தை நீக்கினாங்க. அதை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதை தான் வேலராமமூர்த்தியினுடைய குற்றப்பரம்பரை. பாரதிராஜா அந்த கதையை அவரை நடித்து எடுக்கணுங்கிறது தான் அவருடைய கனவு படம், லட்சிய படம். அதை அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணார், தள்ளி போச்சு. அப்புறம் பாலா அந்த படத்தை எடுக்கிறதா இருந்தார். வேலராமமூர்த்தி புத்தகமாக போட்டார். எதுக்கு இந்த சம்பவம் சொல்லணும்னா, இது இதே மாதிரியான சம்பவம் வந்தது. வேலராமமூர்த்தி புத்தகமாக போட்டு அதை வந்து புத்தகமாக இன்றைக்கி இருக்குது. வேலராமமூர்த்தி பேரில் குற்றப்பரம்பரைங்கிற புத்தகம் இருக்குது. அதை வந்து பாலா அந்த வேலராமமூர்த்தியினுடைய கதையை பண்ணுற மாதிரி. ரத்னகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், கருத்தமா கிழக்கு சீமை படங்களுடைய கதை வசன கருத்தா ரத்னகுமார். அவரும் அதே பகுதியை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த குற்றப்பரம்பரையை கதை எழுதி வச்சிருக்காரு. ரத்னகுமார் எழுதிய கதை தான் பாரதிராஜா பண்ணுறதாக இருந்துச்சு. வேலராமமூர்த்தி எழுதிய குற்றப்பரம்பரையே பாலா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த 2 பேருக்குள்ளேயும் பெரிய கிளாஸ் ஆகி அது கோர்ட் வரைக்கும் போச்சு. கோர்ட் வரைக்கும் போய் அந்த படம் அப்படியே 2 பேருமே எடுக்க முடியாமல் படம் ட்ராப் ஆயிடுச்சு.
அதுக்கு பிறகு இப்போ குற்றப்பரம்பரையை நம்ம சசிகுமார் வந்து ஒரு வெப் சீரிஸை பண்ண போகிறார். ஒரு இப்போ 20 எபிசோட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அது சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறார். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாவல் ஒரு பொதுத்தளத்துக்கு வந்துருச்சு, பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய இன்ஸ்பிரேஷனும் அதனுடைய சில காட்சிகளோ தவிர்க்க முடியாமல் உள்ளே வந்துடும். அதை அப்படியே எடுக்கிறப்ப தான் அதில் சிக்கல் வரும். அப்போ சங்கர் அவர்கள் இப்போ கொடுத்த இந்த அறிக்கை கூட இந்தியன் டூனுடைய தோல்வியினால் ஒரு சின்ன ஒரு பிறழ்வுகள் அதை கொடுத்துட்டாரோ? இல்லை, பிறழ்வுன்னு இல்லை, இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இது வந்து நீங்கள் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் போட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் போட்டால் தான் இந்த படத்தை பண்ண முடியும். ஏகப்பட்ட கிளை கதைகள் இருக்குது. ஒரு கதைக்குள்ளேயே ஏகப்பட்ட கிளை கதை. நான் சொன்னேன், புத்தகமே 1400 பக்கம் அப்படி இருக்குன்னா அதுக்குள்ளே எத்தனை கதை இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, கபிலன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்லலாம், நீலன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்லலாம், பாரியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லலாம், பாண்டிய மன்னனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லலாம், சேரமன்னன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த கதையை சொல்லலாம். கதைக்குள் சில நிறைய கிளை கதைகள் இருக்குது. அப்படிங்கும்போது முழுவதுமாகவே அந்த படத்தை எடுக்க முடியாது. 2 பார்ட்டாக எடுத்தால் தான் ஓரளவுக்கு அந்த கதையை சொல்ல முடியும். அப்படிங்கும் போது அதை வந்து இப்போ ஸ்கிரிப்டாக பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கப்ப இது ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது நாங்கள் படம் பண்ண போகிறோம், தயவுசெய்து இதாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க தான் நினைக்கிறேன். சார், ஆனால் இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம பொன்னியின் செல்வன்லேருந்து வந்துட்டு பாகுபலியில் இந்த மாதிரியான பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ கங்குவாவும் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதெல்லாம் தாண்டி வேல்பாரி அப்படிங்கிற ஒரு படம் சங்கர் அவர்கள் இதுக்கு முன்னாடி வரலாற்று படம் எடுத்ததில்லை. அவரால் வந்துட்டு அந்த ஒரு முழுமையான ஒரு திருப்தியான ஒரு நிலையில் இந்த படத்தை கொடுத்துட முடியும். கண்டிப்பாக பண்ணிடுவார். சங்கரை தவிர ஒரு யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் வேல்பாரியை. ஏன்னா சங்கரனுடைய பிரம்மாண்டம் அந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பாக சங்கர் பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ரொடியூசர் யாருன்னா சிக்கல். ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம், 2 பார்ட்டாக எடுக்கக்கூடிய படம், ஒரு காடுகள் சார்ந்த பகுதியில் எடுக்கணும். ரொம்ப ஒரு கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் அந்த படத்தை கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக போச்சுன்னா ரொம்ப போர் ஆயிரும். அந்த ஒரிஜினல் அந்த இது அப்படியே வரணும். வேல்பாரி ஒரு கதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் எசன்ஸ் வந்து ஸ்கிரிப்டாக பண்ணணும். நாவலே திரைப்படமாக பண்ணுறதுல வந்து அந்த ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் எழுதிடலாம். உதாரணத்துக்கு வடிவேல் என்ன பண்ணால் யாரை கையப்பிடிச்சு எழுதானு ஒரு டைலாக் எழுதிக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரிப்டை நம்ம பார்க்குறப்ப அது காமெடியாக இருக்காது. யாரை கையப்பிடிச்சு எழுத 2 பேரும் மாறி மாறி கேட்குறார்கள் அப்படின்னு ஒரு கதையை ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு சீன் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து சீனு, பஞ்சாயத்து பண்ணையார் கேட்குறாரு யாரை கையப்பிடிச்சு எழுதாரு, திருப்பி வடிவேல் கேட்குறாரு யாரை கையப்பிடிச்சு எழுதுன்னு. இந்த டைலாக் நீங்கள் படிக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஆனால் அங்கே ஸ்பாட்டில் அதை வந்து ஸ்க்ரீனில் திரைமொழியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப தான் அது காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கதையை எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண போகிறாங்க, அதை எப்படி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வர போகிறாங்க, எது ஓப்பன் பண்ண போகிறாங்க, எதை ஆஃப் வேல ஓப்பன் பண்ண போகிறாங்க, எந்த கதை எதுலேருந்து கதை ஆரம்பிக்குது, பாரியிலேருந்து ஆரம்பித்து பாண்டிய மன்னர்கள் இந்த மாதிரி 3 மன்னர்களுடைய கதை முடியுதா, இல்லை அந்த காட்டிலேருந்து படம் ஆரம்பிக்குதா அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்லலாம். அவ்வளோ கதை அதில் கொட்டி கிடக்கு. அப்படிங்கும்போது சங்கர் அதை சரியாக பண்ணிடுவார். ஆனால் இதை கையில் எடுத்துருக்கிறேன், நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது யாரும் பண்ணிடாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன். நிச்சயமாக இப்போ இந்த நாவல் புத்தகம் இதை வந்துட்டு சினிமாவாக மாற்றணும் அப்படின்னா இதில் ரொம்ப கைத்தேர்ந்தவர் வெற்றிமாறன் தான். சமீப காலமாக நம்ம அவரை தான் பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது வந்துட்டு சங்கர் அவர்களோட வெற்றிமாறன் எடுத்துருக்கலாமோங்கிற மாதிரியான ஒரு நிலை. வெற்றிமாறன் நல்ல ஒரு இயக்குனர், மாற்று கருத்து கிடையாது. வெற்றிமாறன் நம்ம மாதிரி இது அவர் முதல்ல எழுதியிருக்காரு. இப்போ சங்கர் இந்த மாதிரி ஒரு பீரியட் படம் பண்ணதில்லை. ஒரு பெரிய அவர் தன்னை இப்போ 2வது முறை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா குறிப்பாக ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, சுஜாதா இல்லாத ஒரு சங்கர் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் சங்கர் அவர்களுக்கு வெற்றியே இல்லைங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. இல்லை, சுஜாதா இல்லைன்னா இந்த இதுக்கு ரைட்டர் இருக்காருல்ல, வெங்கடேசன் இருக்காரு. அவர் எழுதுன அவர் தான் அதை வந்து செதுக்கினவர். அவர் கூட இருக்கார் இல்லையா. அவர் ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் இவருக்கு மேக்கிங் தெரியும். இவர் வந்து திரைமொழி தெரியும் யாருக்கு, சங்கருக்கு. அவருக்கு கதை மொழி தெரியும் வெங்கடேசனுக்கு. 2 பேரும் சேர்ந்து பேரப்போ ஒரு மேஜிக் வரத்தானே செய்யும். அவருக்கு ஒரு ஆல்ரெடி படம் அரவான் கூட அவருடைய கதை தான். வசந்தபாலன் எடுத்த அரவான் படம் கூட வெங்கடேசனுடைய கதை. அவர் நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், நல்ல ஆற்றல் மிக்கவர். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அந்த ஸ்கிரிப்ட் வைஸ் சொல்லுவார். இதை அப்படி எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்த பிறகு இந்த படத்தில் ஒரு எழுத்தாளர் இணைஞ்சிருக்காருல்ல. அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு மேஜிக் பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. வெற்றிமாறன் பண்ணுவார். வெற்றிமாறன் அதை கொஞ்சம் வெற்றிமாறன் அதில் கையில் எடுக்கல, அதனால் இவர் அதை கையில் எடுத்து பண்ணுறாரு. நிச்சயமாக சூர்யா தான் இந்த படத்தினுடைய நாயகன்னு சொல்லி ரொம்ப காலமாகவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா. அது எப்படி உண்மையா இல்லை என்ன? இது வரைக்கும் யாரும் இன்னும் இது வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகலை. முழுக்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அவர் தான் பண்ணுறார். அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும். தமிழ் சினிமாவில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வேல்பாரி தமிழ் மண்ணின் ஒரு மாவீரனின் கதையை அப்பயே எப்படி வந்து மண்ணுக்காகவும் மலைக்காகவும் போராடிய ஒரு வீரன் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதை வந்து தமிழ்நாட்டின் ஒரு பொக்கிஷமான ஒரு படம். அதை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், மிகப்பெரிய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சங்கர் அவர்கள் வேல்பாரிக்கு போயிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்தியன் 3 நிலைமை. இந்தியன் 3 ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. கட்டிங் போட்டு ஏதாவது கொஞ்சம் டிங்கரிங் பற்றி பார்த்து இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணணும். இந்தியன் 3 பெருசாக எனக்கு தெரிஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். முழுக்க இப்போ சங்கர் வந்து தன்னை வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார்.
ரொம்ப நன்றி சொன்ன நேரம் தகவல். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.